செகண்ட் அச்சீவர். ஸோ நம்மளுடைய கோர் டீமோட டாப் செகண்ட் என்ன வால்யூம் பண்ணியிருக்காங்க, யார் அவர் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் நம்மளுடைய கோர் லீடர் மிஸ்டர் மாரீஸ்வரன் சார் டாப் செகண்ட் அச்சீவரா இருக்கிறாரு. டீம் பிசினஸ் $22,554 வந்து பண்ணியிருக்கிறாரு. பாருங்க, போன முறை பண்ணதெல்லாம் விட அதிகம். 22,554. சார் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹாட்ரிக், டாப் செகண்ட்ல வந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்கிறாரு. மாரீஸ்வரன் சார் த கிரேட். உங்களுடைய எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி வந்து அதிகமாயிட்டு இருக்குது. வீக்லி அதிகமானாலும் நீங்க வந்து செகண்ட்ல இருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வாரம் வர்ற வாரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாப் ஃபர்ஸ்ட்ல வரணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், அட்வான்ஸ் விஷஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை ஒரு ஃபேமிலியோட ஒரு இது போயிட்டு வந்தீங்க, ஒரு ஹோட்டல் டின்னர் போயிட்டு வந்தீங்க. மறுபடியும் இன்னைக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க ரவி சார். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக அந்த 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 காஸ்ட்டுக்கான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டுக்கான காஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. போன முறை கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தீங்க போல இருக்குது. அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய எஃபோர்ட் இது மாதிரி தொடர்ந்து டிராவல் பண்ணணும், அகாமடேட் பண்ணணும். இன்னும் அடுத்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் புது கோர் லீடர்லாம் வந்ததுக்கு அப்புறம் கிஃப்ட் எல்லாம் வந்து அதிகமாயிடும். ஏன் அப்படின்னா நம்ம கீ சிஸ்டம் ஃபண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து முடிஞ்சா ஒரு டொமஸ்டிக் ட்ரிப்பே அனுப்பி விடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆஃபர் கொடுக்கலாம். இன்டர்நேஷனல் ட்ரிப் கொடுக்கலாம். அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் கொடுக்கலாம். சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் நிறைய நம்ம உள்ள வச்சுக்கலாம். ஸோ எல்லாரையுமே ஒரு இன்ஸ்பயர் பண்ற மாதிரி கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ மாரீஸ்வரன் சார், வெல்கம் சார். மறுபடியும் ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணணும். இந்த வெற்றி இதுக்கு வந்து நீங்க நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருப்பீங்க, அது பத்தியான ஒரு ஷேரிங் நீங்க கொடுக்கலாம் சார். வெல்கம் சார். மாரீஸ்வரன் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணப்படும். சார் ஒருத்தர் அன்மியூட் பண்ணி கொடுங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். பேசலாம் சார். சார் மீண்டும் உற்சாகமான மாலை வணக்கம் சார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது இந்த போட்டிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு சார். ஏன்னா நம்மளை விட எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமா மற்ற இடங்களில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேகம் இன்னும் பத்தாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு சார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அச்சீவருக்கு வந்து ரொம்ப மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பண்ற ஆள் உள்ள இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நம்முடைய வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம சார் இப்ப ரவி சார் வந்து இடையில வந்து கால் பண்ணி சொன்னாங்க, எனக்கு பவுண்டர் வந்து மிஸ்டர் RR ரவி சார் தான். உண்மையில அதை நான் ஏத்துக்கிறேன், இல்லை நான் சொல்லல. சார் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதுனாலதான் சலீம் சார்கிட்ட நான் ரெக்யூஸ்டா கேட்டிருந்தேன். பர்சனலா அவர்கிட்ட நிறைய நான் ஷேர் பண்ணுவேன். அந்த நேரத்துல அவர் நீங்க எந்த ஒரு ஹெல்ப்னாலும் உடனடியா நீங்க கேளுங்க சார். கண்டிப்பா நான் பிசினஸ் ஓரியன்டா உங்களுக்கு டெக்னிக்கல் விஷயங்கள் நான் பண்ணித்தரேன்னு சொன்னதுனால தான் நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் அவர் பிஸி ஆனதுனால அவர் வந்து தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வந்து போட முடியல. அப்படி இருந்துமே பர்சனலாக நானே ரெடி பண்ணி ஒரு 2 வீடியோ வரைக்கும் வேலட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நானே பண்ணிட்டேன் சார். இருந்தாலும் என்னன்னா டைம் இல்லாத ஒரு சூழ்நிலையால நம்ம ஒரு மாடலாக ரெடி பண்ணி கம்பெனி ஒரு மாடலாக கொடுத்துட்டாங்கன்னா கஸ்டமர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கம்பெனிலேருந்து நான் எதிர்பார்க்குறேன் சார். இப்போ முறையா வந்து ஒரு ஒரு பள்ளி மாணவன் வந்து ஒரு ஸ்கூல்ல உட்காராருன்னா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை வந்து வாத்தியாருக்கு சார். வாத்தியார் எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாரோ அந்த பாடத்தை மாணவன் கத்துக்கிட்டா தான் சார் சேமா அது கீழே வரைக்கும் போய் சேரும். வாத்தியார் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்து மாணவன் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல்ல போனாங்கன்னா அது வேற மாதிரி போயிடுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் சார் நான் இது வந்து குரூப்ல நான் சொல்ற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு. பட் இதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நான் கேட்கிற 4 இந்த வீடியோ விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் இதை விட பிசினஸ் வந்து 3 மடங்கு அதிகப்படுத்த முடியும் சார். எனக்கு அது தேவையான ஒரு சூழல் இருக்கிறனால தான் நான் அதை வந்து சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தேன். அதனால வந்துட்டு RR ரவி சாரை வந்து நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் சார். அவர் என்னுடைய குரு, மென்டார். அவருடைய வழியில தான் நான் இது வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதை வந்து மிஸ்டர் RR ரவி சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு சூழல் நான் மன சோர்ந்து இருந்தா கூட நம்பிக்கையா பண்ணுங்க சார், டோன்ட் வெரி சார், நான் இருக்கேன் சார்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பவுண்டர் தான் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு. நான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆனா கூட அவருடைய போட்டோ என்னுடைய வீட்டில் இருக்கும் சார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.